ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உள்ளும் புறம்பும் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து தான் வாசலாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தான் சொல்றார் பாருங்க, எனக்குள்ள நீ உட்பிரவேசிச்சிட்டியா, உள்ள வந்துட்டியா, நீ உள்ளம் புறம்பும் பாரு, மேய்ச்சலை கண்டடைவாய். அந்த மேய்ச்சல் என்னன்னு பாக்குறீங்கன்னா, உள்ளும் என்று வருகிற வார்த்தை ஆவிக்குரிய விதத்துல, நம்ம உள்ளான விதத்துல ஒரு மேய்ச்சலை கண்டடைகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியாம தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இவ்வளவு நாட்கள், இல்லைங்களா? எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோன்னா, ஏதோ வேலைக்கு போறோம், பிறந்துட்டோம், ஸ்கூலுக்கு போனோம், வாழ்ந்தோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சதை எடுத்துட்டு குடும்பத்தை பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை பாருங்க ரொட்டேட்டா போயிட்டே இருந்துச்சு. ஆனா உள்ளும் புறம்பும் என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுது உள்ளான மேய்ச்சலையும் கண்டடைகிறான். அந்த உள்ளான மேய்ச்சல் ஆவிக்குரிய விதமாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய விதத்துல பாருங்க, மேய்ச்சலை கண்டடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த புறம்பா இருக்கிற ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அடைவது ரொம்ப ரொம்ப லேசான காரியம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? உள்ள போயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள போயிட்டீங்களா? அவர் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நினைச்சிட்டோமா? நம்ம அவர் தான் வாசல்னு சொல்றாரு. அந்த வாசல் வழியா நம்ம உள்ள போயிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பின்பு பாருங்க, அவர் உள்ள ஒரு மேய்ச்சலை கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய விதத்துல கனெக்ட் ஆயிடுறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே ஒரு அற்புதம் என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேற்றலவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். அந்த இலவசமான ஈவை நம் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு ஆவிக்குரிய விதத்துல நம்ம வளர செய்கிறோம். ஒரு கனெக்ட் ஆகிறோம், இல்லைங்களா? கனெக்ட் ஆயிட்டு கடவுளோட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. கடவுள்கிட்ட ஐக்கியமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இப்போ கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆயிட்டோம். கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆகும் பொழுது உள்ளான விதத்துல நீங்க பார்க்கிற முகங்கள், நீங்க பார்க்கிற மனிதனிடத்துல இல்ல, நீங்க பார்க்காத மனிதன் உள்ளாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் பாருங்க, மேல இருக்கிற இந்த சரீரம் கூடாக இருக்கிறது, வீடாக இருக்கிறது. உள்ளான மனிதன் பாருங்க கடவுள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த கடவுள்கிட்ட ஐக்கியத்துல கனெக்ட் ஆகும் பொழுதுதான் மேய்ச்சலை கண்டடைய முடியும். எப்படி? கடவுள் வச்ச ஆசீர்வாதம் என்ன? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல மேய்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த இடத்துல பாருங்க புல்ல பார்த்திருக்கணும். அந்த இடத்துல ஒரு பசுமையான ஒரு இடத்த பார்த்துதான் ஆடு போயிட்டு பாருங்க அந்த இடத்துல மேய்ச்சலை ஆரம்பிக்கும். அப்படிதான் ஆவிக்குரிய ரீதியில கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது அங்கு தேவன் நமக்காக என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று ஆவிக்குரிய விதத்துல தாங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மேய்ச்சலை தேவன் முதலாவது உங்கள் கண்களுக்கு முன்பதாக தெரியப்படுத்துவார். அது ஜெப நேரமாக இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கூட சில நேரங்கள்ல பாருங்க தரிசனம் உங்களுக்கு தானாகவே தெரியும். எங்கேயோ வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க, கடவுள் நம்மளை இப்படிதான் ஆசீர்வதிக்க போறாரோ அப்படியெல்லாம் ஒரு குரல் கேட்கும். அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, கடவுள் கொடுக்கிற மேய்ச்சல் அப்படின்றது சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 23ல அவர் தாங்க நல்ல மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவர் மேய்ச்சலை கொடுத்தா எப்படிப்பட்ட இடத்துல கொடுப்பாராம்? புல்லுள்ள இடங்களை தான் மேய்க்க விடுவாருங்க. உங்களை ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துல தான் தேவன் உங்களை வைப்பார். ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல வச்சுட்டு அந்த ஆடு பட்டினியா கடந்து சாகிறத ஒரு மேய்ப்பனால பார்க்க முடியாது. கடவுளும் இன்றைக்கு அப்படிதான் நம்மளை பயன்படுத்துறாரு. மேய்ச்சல் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு, இல்லைங்களா? மேய்ச்சல் இல்லாத ஆடு எப்படி இருக்கும்? தானா ஒரு மூலையில போய் தூங்கிட்டே இருக்கிற ஆடை பார்த்தீங்கன்னா அது எலும்பு தோலுமா தான் இருக்கும். ஆனா அது மேய்ச்சலை கண்டடைய வைக்கிறது யாரோட வேலைன்னா மேய்ப்பனோட வேலை. இங்கு இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருந்து நம் வாழ்க்கையில நல்ல மேய்ச்சலை அவர் கொடுக்கிறாருங்க. அந்த நல்ல மேய்ச்சல் உள்ளாகவும் புறம்பாகவும் நம்ம வாழ்க்கையில அதை கிடைக்க செய்யறதுக்காக தேவனே நல்ல மேய்ப்பனா இருந்து வழி நடத்துறார். ஆகையால் தான் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்போ நல்ல மேய்ப்பன் தான் பாருங்க நல்ல வழியை காட்ட முடியும்.
ஆடுக்கு தெரியாது எங்கெல்லாம் பசுமையா இருக்குன்னு. ஆனா மேய்ப்பன் பாருங்க, சரியான இடத்துல அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போய் மேய்ந்து கொள்ளட்டும் என்று விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா கிராமத்துல? அப்படிதான் இயேசு நல்ல மேய்ப்பன்க. வெளிய மட்டும் அப்படியே புல்ல மேய்ஞ்சிட்டு வர மாதிரி விட மாட்டாரு. அவர் உள்ளாகவும் நல்ல ஆழமான விதத்துல நல்ல மேயும்படியாக தான் அந்த ஆடை கொண்டு போய் விடுவார் பாருங்க. அப்படிதான் உள்ளான விதத்திலும் ஆவிக்குரிய விதத்திலும் சரி, மேலான விதம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் தேவன் நம்மை வழி நடத்துவார். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். உள்ளும் புறமும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உள்ளும் புறமும் என்ற தலைப்புல பார்த்தோம். வெறும் வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துல அது மாயையானது, அது அழிந்து போகக்கூடியது, நிலை இல்லாதது. ஆனால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையே என் தேவன் நீங்க சொல்றீங்கப்பா, வெளியில இருக்கிற ஆசீர்வாதத்தையும் நீர் மேய்ந்து கொள்ளுவாய், உள்ளான இருக்கிற ஆவிக்குரிய விதத்தில் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற விதத்திலும் நீர் மேய்ந்து கொள்ள முடியும் என்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். தேவனே, இந்த வேலையில இருந்து நாங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று உம்மை அழைக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம் தகப்பனே. நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உடைய கிருபையினால் ஜனங்களை நீர் மறைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைய தேவன் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. தேவனுடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.